காலத்தில் பெரியவங்க. எப்போ இந்த இயற்கையை நம்பி யாரும் கெட்டவங்க இல்லை, நம்ம செய்ய வேண்டிய செஞ்சுக்கிட்டே இருப்போம். அந்த கடவுள் நம்மளை வந்து கைவிட மாட்டாருவாங்க. அந்த இயற்கையை நம்பி நாங்கள் நடுறோம். இன்னைக்கு இது நடுறோம் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் அம்மா தாய்மார்கள் வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா விவசாயம் தெரியும், தொழில். இந்த தொழிலை பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபுல்லாக நாற்று 2 ரகம் 3 ரகம் போட்டிருக்கான். போட்டு இன்றைக்கி தான் வந்து பிடிங்கிறாங்க. நடுறதுக்கு வந்து 40,000 ரூபா கட்டிருக்காங்க. இன்றைக்கி நாற்று போட்டுடலாம், அடிச்சிடலாம். இன்றைக்கி நடுறதுக்கு தான் இன்றைக்கி கூலி கூட கரையாக போய்கிட்டே இருக்குது. இன்றைக்கி விவசாயத்தில் வந்து விவசாயம் நம்ம என்ன தான் இன்றைக்கி சொல்கிற உரம் எல்லாமே அவங்க சொல்கிறதுக்கு வாங்கிட்டு வந்துடுறான். ஆனால் நம்ம விலையை வச்சு கொண்டு போகிற விலையை நம்ம சொல்ல முடியுதா? அவங்க என்ன விலை போகிறாங்களோ அந்த விலையை தான் நம்ம கையெட்டி நின்று ஒரு கூலி மாரி அந்த விலையை நம்ம வாங்கிட்டு வர வேண்டியது. விளைய வைக்கிற சம்சாரிக்கு விலையை வைக்க சுதந்திரம்லாம் போச்சு இந்த தமிழ்நாட்டில். நம்ம நாட்டில் இன்றைக்கி விவசாயம் பண்ணுறவங்க விட இதில் வந்து வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்க தான் நல்லா சம்பாதிக்கிறாங்க. கூலி தொழிலாளிகள் என்றைக்குமே கூலி செஞ்சு தான் இருக்காங்க. வறுமை கோட்டில் இருக்கிறவங்க கீழே வறுமையாக தான் இருக்காங்க. செலும்பாக இருக்கிறவங்க வியாபாரிகள் தான் இன்றைக்கி நல்லா சம்பாதித்து கொண்டு எல்லாம் இருக்க போகிறாங்கன்னா, நம்ம இன்றைக்கி விவசாயிகள் வந்து எங்களுக்கு வந்து இதில் வந்து விளைஞ்சி விலை கொடுத்தாத்தான் எங்களுக்கு லாபம். இல்லை என்றால் ரொம்ப கஷ்டம்தான். நடவு கூலி பிடுங்கூலி எல்லாம் கணக்கு பண்ணி இந்த உரம் எல்லாம் கணக்கு பார்த்தோம்டா போன வட்டம்லாம் விலையும் இல்லாமல் போச்சு. இந்த வட்டமாச்சு விலை கிடைக்குமான்னு தெரியல. என்ற நடவு எப்பயுமே எல்லாம் அந்த நேரம் எங்கள் சுற்றி எல்லா ஊர்லேயும் நட்டுருப்பாங்க. நடலை நிறைய நடலை. அரிசி 25 லட்சம் சிப்பம் வாங்கினோம்னா 2000 விற்கிது. எங்கள் மூடை கொண்டு போனோம்னா வெறும் 1100 1200ன்றாங்க. 83 கிலோ ஒரு மூடை வெயிட்டு. இருந்தாலும் விவசாயத்தை நம்பிடவும் இல்லை. இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பாக இருக்குது. எங்கள் விவசாயம் மட்டும்தான் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அவங்கள எடுத்துக்கிறேன். விவசாயம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நல்லா இருக்காங்க, கடை தொழில் பண்ணுறவங்க நல்லா இருக்காங்க. விவசாயம் பண்ணுறவங்க மட்டும் இன்னும் அதே கஷ்டத்துலேயே இன்னும் இருக்கான். விவசாயம் வந்து ஒரு லாட்டு சீட்டு மாரி. எங்களுக்கு திடீர்னு விலை வைத்தா நல்லா நாங்கள் வந்து ஏதோ வாங்கின இந்த நெல் விளையங்குள்ளையுமே வீட்டில் இருக்க சட்டி கிட்டி நகைகள் அடை வச்சுருவோம். ஏன்டா அவ்வளோ தூரத்துக்கு உரங்கிற வாங்கினு எல்லாம் போட்டுருவோம். அதே வந்து நெல் விளைஞ்சி ஒரு விலை கிடச்சிட்டா திருப்பி விடுவோம், இல்லைன்னா அதை அப்படியே விட்டுருவோம். வேறு வழி கிடையாது. என்ன செய்யுது? இந்த விவசாயந்தான் எங்களுக்கு வந்து காப்பாற்றணும். நம்ம பெருமாள் வீட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 50 பேருக்கு வேலை செஞ்சு தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம கிராமம் ஒரு சின்ன கிராமம் தான். ஆனால் டெய்லி ஒரு 50 தொழிலாளிகளுக்கு விவசாயிகளுக்கு கூலி தொழிலாளிக்கு டெய்லி வேலை கொடுக்குற கிராமமாக இருக்குது எங்கள் கிராமம். அவ்வளோ ஒருத்துக்கு ஒரு பசுமை நிறைந்த கிராமம். இந்த அம்மாங்க பார்த்தீங்கன்னா கண்ணாவட்டி. இன்னும் ஒரு மாதத்துக்கு எங்கள் ஏரியாவிலே வேலை இருக்குது உங்களுக்கு. நடவு நல்லா நடுவாங்க. அவங்களே நாற்று பிடுங்கி பாவி நட்டுருவாங்க. இது சரியாக போகாமா இன்றைக்கி? இதுக்கு சாப்பிட்டீங்களா? இனிமேல் தானே? அவ்வளோதான். மதியானத்துக்கு சாப்பாடு கிடையாது. 2 வேளையும் கொண்டு வந்துடுவீங்க. ஆனால் காலைல வீட்டில் 6 மணிக்கு கிளம்புவீங்களா? அப்போ 5 மணிக்கு வந்துச்சு. அப்போ சமையல் பண்ணுறதுக்கு 4 மணிக்கு எந்திரிக்கணும். நம்ம ஏரியா நட்டாச்சாம்மா? உங்கள் ஏரியாவில் ஏமா மழை இல்லையாம்மா? இந்த 52 கால தண்ணி வந்து எங்களுக்கு நின்று போச்சு. உங்களுக்கான தண்ணி வருதுல்ல? வராதா? ஆனால் தண்ணி கிணத்துல இருக்காதம்மா? ஊறாதா? இந்த வாரம் தொழி அடித்து போட்டுக்கு தண்ணி இல்லையாம்மா?